மாதவன் ஒரு வங்கியில் மேலாளராக பணியாற்றி வந்தான். அவன் மிக ஏழ்மையான குடும்பத்தில் இருந்து வந்தவன். ஆனால் அவனது வெற்றிக்கு பின்னால் உள்ள காரணம் யாருக்கும் தெரிந்திருக்கவில்லை. ஒரு நாள் ஒரு முதிய பெண்மணி ஓய்வூதியத்திற்காக வங்கிக்கு வெளியே நீண்ட நேரமாக காத்து கொண்டிருந்தார். ஆனால் அவரது முறை வந்தபோது வங்கியின் வேலை நேரம் முடிந்துவிட்டது. அனைத்து ஊழியர்களும் தங்களது கவுண்டர்களில் இருந்து எழுந்து கிளம்பிக் கொண்டிருந்தனர். இதை பார்த்த அந்த பெண்மணி அழத் தொடங்கினார். மாதவன் அவரிடம் சென்று அவரை பார்த்ததும் அதிர்ச்சியடைந்தான். ஏனென்றால் அவனது வெளியே லேசான மழை பெய்து கொண்டிருந்தது. தாம்பரத்தின் முக்கிய சந்திப்பில் உள்ள ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கிளையில் ஏசியின் இரைச்சல் சப்தம் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருந்தது. மாலை 4:25 ஆகியிருந்தது. மாதவன் தனது மர கேபினில் உள்ள சுழற் நாற்காலியில் சாய்ந்து கண்ணாடியின் வழியாக வெளியே பார்த்தான். வெளிப்படையான கண்ணாடி கதவு வழியாக முழு வங்கியும் தெரிந்தது. கவுண்டர் எண் 3 பணப்பொருளாளர் மணி அவசரமாக நோட்டுகளை எண்ணி கட்டுகளை கட்டி கொண்டிருந்தான். கம்ப்யூட்டரின் கீபோர்ட் தட்டும் சத்தம் மெல்ல மெல்ல குறைந்து கொண்டே வந்தது. ஊழியர்கள் தங்களது பைகளை எடுத்து வைக்க தொடங்கினர். வங்கியின் நேரம் முடிய இன்னும் 5 நிமிடங்களே எஞ்சி இருந்தன. மாதவன் மேஜையின் மீது இருந்த கிளை மேலாளர் என்ற பித்தளை பலகையை துணியால் துடைத்து சுத்தப்படுத்தினான். இன்று 35 வயதை கடக்கும்போது நீல நிறத்தில் நேர்த்தியாக அயன் செய்யப்பட்ட சட்டை, கழுத்தில் டை மற்றும் கையில் விலை உயர்ந்த கடிகாரம் அணிந்திருந்தாலும் அவனுக்குள் ஒரு விவரிக்க முடியாத அமைதி இருந்தது. வங்கிக்கு தினமும் ஆயிரக்கணக்கான மக்கள் வருவார்கள். ஆனால் முதிய ஓய்வூதியதாரர்கள் பரிதாபமான பார்வையுடன் உதவி கேட்டு நிற்கும்போது மாதவனின் மனம் கடந்த காலத்திற்கு சென்றுவிடும். திடீரென்று வெளியே ஒரு கூச்சல் கேட்டது. ஐயோ பாட்டி, இப்போது கம்ப்யூட்டர் ஆஃப் ஆகிவிட்டது, சிஸ்டம் லாக் ஆகிவிட்டது. நான் என் கருவூலத்தையா திறந்து கொண்டு உட்கார முடியும் இப்போது என்று கவுண்டரில் இருந்த இளம் எழுத்தர் லிங்கம் சலிப்புடன் உரத்த குரலில் கத்தினான். மகனே, 2 நிமிடம்தான் தாமதமானது எனக்கு. நான் 3:30 மணியில் இருந்தே வெளியே அந்த சிமெண்ட் பெஞ்சில் உட்கார்ந்திருந்தேன். என் கால்கள் வீங்கிவிட்டன. டீ பிரேக் முடியட்டும் என்று காத்து கொண்டிருந்தேன். இனி 2 நாட்கள் வங்கி மூடியிருக்கும். என் வீட்டில் ஒரு பருக்கை உணவு கூட இல்லைப்பா என்று ஒரு முதிய பெண்மணியின் நடுங்கும் கெஞ்சும் குரல் காதில் விழுந்தது. மேடம், விதிமுறைகள் என்றால் விதிமுறைகள்தான். இன்று வெள்ளிக்கிழமை வங்கி மூடப்பட்டால் இனி நேரடியாக திங்கள்கிழமைதான் திறக்கும். சரி, எழுந்திருங்கள் இங்கிருந்து. செக்யூரிட்டி, கொஞ்சம் இவரை பாருங்கள் என்று லிங்கம் தன் பையை தோளில் மாட்டிக்கொண்டான். மாதவன் தன் கேபினின் கதவை திறந்தான். அவனது குரல் கம்பீரமாக இருந்தது. என்ன நடக்கிறது லிங்கம்? என்ன இந்த குழப்பம்? சார், இந்த பாட்டி நேரம் முடிந்து வந்திருக்கிறார். ஓய்வூதியம் கேட்கிறார். திங்கள்கிழமை இல்லாமல் இப்போது எதுவும் செய்ய முடியாது என்று சொன்னேன். இவரோ வாதாடி கொண்டிருக்கிறார் என்று லிங்கம் தன்னை தற்காத்து கொள்ள கூறினான். சரி, நீ போ, நான் பார்க்கிறேன் என்றான் மாதவன். மற்ற ஊழியர்கள் புறப்பட்டு சென்றனர். வங்கியின் முக்கிய மரக்கதவுகள் அரைகுறையாக மூடப்பட்டன. வங்கி இப்போது அமைதியானது. அந்த முதிய பெண்மணி பக்கத்தில் இருந்த மர பெஞ்சில் அமர்ந்து தன் சேலை தலைப்பால் கண்ணீரை துடைத்து கொண்டிருந்தார். அவரது நரைத்த முடி, கைகளில் உள்ள சுருக்கங்கள் மற்றும் பழமையான பருத்தி சேலை ஆகியவை அவரது வறுமைக்கு சான்றாக இருந்தன. மாதவன் அவரிடம் சென்று மென்மையான குரலில், பாட்டி, வங்கிக்கு சில விதிமுறைகள் உள்ளன. கம்ப்யூட்டர் ஒரு முறை மூடப்பட்டால் பணம் எடுக்க முடியாது. நீங்கள் ஏன் இவ்வளவு தாமதமாக வந்தீர்கள் என்று கேட்டான். அந்த முதிய பெண்மணி தலை நிமிர்ந்து நடுங்கும் கைகளால் கண்ணீரை துடைத்து கொண்டே கூறினார். நான் தாமதமாக வரவில்லை மகனே. நான் பிற்பகல் 3 மணிக்கே வந்துவிட்டேன். ஆனால் அந்த கவுண்டரில் இருந்த பையன்தான் டீ பிரேக் நேரமாகிவிட்டது, பக்கத்தில் போய் உட்காருங்கள் என்று சொன்னான். நான் பெஞ்சில் உட்கார்ந்து கொண்டே இருந்தேன். வயதாகிவிட்டது, கண் மங்கலாக தெரிகிறது. என் முறை வரும் என்று நினைத்தேன். ஆனால் கடைசியில் அவர்கள் ஜன்னலையே மூடிவிட்டார்கள். அவரது குரல், பேசும் விதம், அந்த அமைதி மற்றும் மரியாதைக்குரிய உச்சரிப்பு ஆகியவற்றை கேட்ட மாதவனின் கன்னத்தில்
யாரோ அறைந்தது போல் இருந்தது. அவனது நெஞ்சில் படபடப்பு அதிகரித்தது. அவன் பாட்டியின் முகத்தை மிகவும் உற்று பார்த்தான். சுருக்கங்களால் அந்த முகம் மாறியிருந்தது. நெற்றியில் சுருக்கங்கள் ஆழமாகி இருந்தன. ஆனால் அந்த கண்களில் இருந்த அளப்பரிய கருணையும் கற்பிக்கும் பாணியும் அப்படியே இருந்தன. மேடம், சுமதி மேடம், நீங்களா? மாதவனின் வாயிலிருந்து வார்த்தைகள் வரவில்லை. அவன் காலடியில் இருந்த நிலமே சரிந்தது போல் இருந்தது. எந்த பெண்மணி அவன் ஒன்றுமில்லாமல் இருந்தபோது கைப்பிடித்து இங்கு வரை அழைத்து வந்தாரோ, எந்த பெண்மணியின் உதவியால் இன்று அவன் ஏசி கேபினில் மேலாளராக உட்கார்ந்திருக்கிறானோ, அதே சுமதி மேடம்தான் இன்று வெறும் சில 1000 ரூபாய் ஓய்வூதியத்திற்காகவும் 2 வேளை உணவிற்காகவும் அவனது வங்கியிலேயே வரிசையில் நின்று அவமானத்தை சகித்து கொண்டிருந்தார். மாதவனின் கைகள் நடுங்கத் தொடங்கின. அவன் வேறு எதையும் யோசிக்காமல் தனது பையிலிருந்து பணப்பையை எடுத்தான். அதில் இருந்த 500 ரூபாய் நோட்டுகளை அவசர அவசரமாக எடுத்து மேடமின் கைகளில் வைத்தான். என்ன செய்கிறாய் மகனே என்று சுமதி மேடம் ஆச்சரியத்துடன் கேட்டார். மேடம், நான் மாதவன், உங்கள் கேண்டீன் மாதவன், உங்கள் மாணவன். மாதவனின் கண்கள் கலங்கின. சுமதி மேடம் தனது கண்ணாடியை சரி செய்தார். அவரது மங்கலான கண்களில் ஒரு அடையாள ஒளி மின்னியது. பின்னர் அந்த கண்கள் கண்ணீரால் நிரம்பின. வங்கியின் அமைதியான சூழலில் மாதவன் கடந்த காலத்தின் ஆழத்திற்கு இழுக்கப்பட்டான். ஒரே கணத்தில் அவனுக்கு தன் பழைய நாட்கள் நினைவுக்கு வந்தன. 20 ஆண்டுகளுக்கு முன்பு சென்னையில் நடந்த சம்பவம் அது. அன்று மாதவனின் குடும்பம் தாம்பரத்தில் உள்ள ஒரு அமைதியான தெருவில் சொந்தமான 3 அடுக்கு மாளிகை வீட்டில் வசித்து வந்தது. தந்தை ஆனந்தன் ஒரு பெரிய தனியார் நிறுவனத்தில் மூத்த மேற்பார்வையாளராக இருந்தார். மாதம் 50,000 ரூபாய் சம்பளம். வீட்டிற்கு முன்னால் நின்றிருந்த நீல நிற மாருதி 800 கார் மற்றும் வாசலில் எப்போதும் இருக்கும் விருந்தினர்களின் நடமாட்டம் என வீட்டின் சூழல் மகிழ்ச்சியாக இருந்தது. மாதவன் 9ஆம் வகுப்பு படித்து கொண்டிருந்தான். அவனது தங்கை சுந்தரி 4 அல்லது 5 வயதாக இருந்தாள். ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஆனந்தன் முற்றத்தில் தனது காரை துடைத்து கொண்டிருந்தார். மாதவன் சைக்கிள் சங்கிலியை சரி செய்து கொண்டிருந்தான். அப்போது வீட்டிற்குள்ளிருந்து மங்களம், அதாவது மாதவனின் அம்மா, சூடான உப்புமா மற்றும் டீ தட்டுடன் வெளியே வந்தார். மாதவனின் அப்பா, முதலில் டீ குடியுங்கள், காரை அப்புறம் துடைக்கலாம். நாள் முழுவதும் அந்த காருக்கே பாலிஷ் போட்டு கொண்டிருக்கிறீர்களே என்று மங்களம் சிரித்து கொண்டே கூறினாள். அடி மங்களம், கார் சுத்தமாக இருந்தால் பயணம் நன்றாக இருக்கும். இதோ பார், அடுத்த மாதம் சுந்தரியின் பிறந்த நாள் வருகிறது. நாம் அனைவரும் கொடைக்கானல் செல்லப் போகிறோம் என்று ஆனந்தன் மகிழ்ச்சியுடன் கூறினார். சுந்தரி வீட்டிற்குள்ளிருந்து ஓடி வந்தாள். அப்பா, எனக்கு கொடைக்கானலில் ஸ்ட்ராபெரி சாப்பிட கிடைக்குமா? மகளே, உனக்கு என்ன வேண்டுமோ அது கிடைக்கும் என்று ஆனந்தன் சுந்தரியை தூக்கி கொண்டார். எல்லாமே ஒரு கனவு போல் அழகாக நடந்து கொண்டிருந்தது. ஆனால் இந்த மகிழ்ச்சியான குடும்பத்திற்கு யாரோ ஒருவரின் கண்பட போவது உறுதியானது. அந்த பார்வை வேறொருவருடையதும் அல்ல, ஊரிலிருந்து வந்த பாஸ்கர் சித்தப்பா, அதாவது ஆனந்தனின் தம்பி அவருடையதுதான். பாஸ்கர் சித்தப்பா ஊரில் எந்த வேலையும் செய்ய மாட்டார். கெட்ட பழக்கங்கள், சூதாட்டம் மற்றும் வீண் விரயம் காரணமாக ஊரில் இருந்த கொஞ்ச நஞ்ச விவசாய நிலத்தையும் அடமானம் வைத்திருந்தார். திருமணத்திற்கு பிறகு அவருக்கு 4 குழந்தைகள் பிறந்தன. ஆனால் பொறுப்புணர்வு மட்டும் வரவில்லை. ஒரு மாலை வேளையில் வீட்டில் ஒரு பெரிய பையுடன் பாஸ்கர் சித்தப்பா திடீரென்று தோன்றினார். அண்ணா, எப்படி இருக்கிறீர்கள் என்று பாஸ்கர் சித்தப்பா கூப்பிட்டார். அப்பா தன் தம்பியை பார்த்ததும் அவரது முகம் மலர்ந்தது. அட பாஸ்கர், நீயா திடீரென்று? வா, உள்ளே வா. மங்களம், பார் யார் வந்திருக்கிறார்கள் என்று. பாஸ்கர் வந்திருக்கிறான். பாஸ்கர் சித்தப்பா வீட்டிற்குள் காலடி வைத்தார். அவரது கண்கள் வீட்டின் கூரையை, விலை உயர்ந்த சோபாவை, டிவியை மற்றும் திறந்திருந்த பீரோவை நோக்கி சுழன்றன. அவரது முகத்தில் ஒரே நேரத்தில் மரியாதையும் ஒருவித மறைமுக பொறாமையும் தெரிந்தது. அண்ணா, உங்கள் வீடு ஒரு ராஜா வீட்டு வசதி போல் உள்ளது. என்ன ஒரு கார், என்ன ஒரு கம்பீரம்,
நாங்கள் அங்கே ஊரில் ஒரு நேர சாப்பாட்டுக்காக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்று பாஸ்கர் சித்தப்பா சோஃபாவில் சாய்ந்து கொண்டே கூறினார். பாஸ்கர், உழைத்தால் எல்லாமே கிடைக்கும். நான் இரவும் பகலும் உழைத்துதான் இதை உருவாக்கினேன். நீயும் ஏதாவது தொழில் தொடங்கு, நான் உதவி செய்கிறேன் என்று அப்பா அன்புடன் கூறினார். பாஸ்கர் சித்தப்பா 2-3 நாட்கள் தங்குவதற்காக வந்தார். ஆனால் 2 வாரங்கள் அங்கேயே தங்கிவிட்டார். இந்த காலத்தில் அவர் தினமும் அப்பாவிடம் சில்லறை விஷயங்களை கேள்வி கேட்பார். அண்ணா, உங்கள் சம்பள பணம் எந்த வங்கியில் இருக்கிறது? வீட்டின் பத்திரங்களை எங்கே வைத்திருக்கிறீர்கள்? பீரோவின் சாவி மங்களம் அண்ணியிடம்தான் இருக்குமா? ஏதேனும் அவசர நிலை வந்தால் ரொக்க பணத்தை வீட்டில் வைப்பீர்களா அல்லது வங்கியில் வைப்பீர்களா? அப்பா வெகுளி என்பதால் தம்பிதானே என்று நினைத்து எல்லாவற்றையும் அவரிடம் கூறிவிட்டார். அட பாஸ்கர், பீரோவின் மேல் லாக்கர் இருக்கிறதே, அதில்தான் வீட்டின் ஒரிஜினல் பேப்பர்களும் மங்களத்தின் நகைகளும் இருக்கும். வங்கி தூரம் என்பதால் அவசரத்திற்காக நான் எப்போதும் 50,000 ரூபாயை வீட்டில்தான் வைப்பேன். இதை சமையலறையில் நின்று கொண்டிருந்த அம்மா மங்களம் கேட்டுக்கொண்டிருந்தாள். இரவில் அனைவரும் தூங்கிய பிறகு அம்மா அப்பாவை உள்ளறைக்கு அழைத்து சென்றாள். உங்களுக்கு சிறிதும் அறிவே இல்லையா என்று அம்மா கோபத்துடனும் மெதுவான குரலிலும் கேட்டாள். என்ன ஆச்சு மங்களம், ஏன் கோபப்படுகிறாய்? உங்கள் தம்பி பாஸ்கர் ஒன்றும் நல்லவர் இல்லை. அவரது கண்கள் வீடு முழுவதும் சுற்றுகின்றன. பீரோவை பற்றிய விவரங்கள், பணத்தை பற்றிய விவரங்களை ஏன் அவரிடம் சொல்கிறீர்கள்? வீட்டின் சொந்த விஷயங்களை தம்பியிடம் கூட சொல்லக்கூடாது. அப்பா சலிப்படைந்தார். மங்களம், நீ எப்போதும் என் வீட்டார் மீது சந்தேகப்படுகிறாய். அவன் என் தம்பி. சிறு வயதிலிருந்தே அவனை நான் தான் வளர்த்தேன். அவன் எனக்கு என்ன துரோகம் செய்யப் போகிறான்? உன்னுடைய 6th சென்ஸை உன்னோடு வைத்துக்கொள். ஆனால் அம்மாவின் அந்த சந்தேகம், அந்த 6th சென்ஸ் துரதிர்ஷ்டவசமாக 100% சரியாக போகிறது. பாஸ்கர் சித்தப்பா வீட்டிற்கு வந்ததிலிருந்து அம்மாவின் மனதில் இருந்த பயம் தினமும் அதிகரித்து கொண்டே இருந்தது. அவர் வீட்டில் எங்கு வேண்டுமானாலும் நடமாடுவார். எப்போது வேண்டுமானாலும் பீரோ மற்றும் சோபாவின் டிராயர்களை திறந்து பார்ப்பார். ஆனால் அப்பாவின் குருட்டுத்தனமான நம்பிக்கைக்கு முன்னால் அம்மாவால் எதுவும் செய்ய முடியவில்லை. அன்று சுந்தரியின் 5வது பிறந்த நாள். அம்மா காலையில் சுவையான கேசரி செய்திருந்தாள். அப்பா சந்தையில் இருந்து சுந்தரிக்காக புதிய இளஞ்சிவப்பு நிற ஃப்ராக் மற்றும் பலூன்களை வாங்கி வந்திருந்தார். வீட்டில் உற்சாகமான சூழல் இருந்தது. பாஸ்கர், இன்று மாலை சுந்தரியின் பிறந்த நாளை கொண்டாடுவோம். சிறிய நிகழ்ச்சிதான். நீ இருந்து நாளை காலையில் பொறுமையாக போ என்று அப்பா டீ கப்பை பாஸ்கர் சித்தப்பாவிடம் நீட்டிக்கொண்டே அன்புடன் கூறினார். ஆனால் பாஸ்கர் சித்தப்பாவின் முகத்தில் ஒரு வித்தியாசமான பதற்றம் இருந்தது. அவரது கண்கள் கூர்மையாக மூலையில் வைக்கப்பட்டிருந்த பையை பார்த்து கொண்டிருந்தன. இல்லை அண்ணா, நான் இன்றே கிளம்ப வேண்டும். ஊரில் வயல் வேலை பாக்கி இருக்கிறது. ஒருவருக்கு பணம் கொடுக்க வேண்டும். நான் தங்கிவிட்டால் எனக்கு பெரிய நஷ்டம் ஏற்படும் என்று பாஸ்கர் சித்தப்பா அவசரமாக எழுந்து கொண்டே கூறினார். அட, 2 நாட்கள் தங்குப்பா, அவ்வளவுதானே என்று அப்பா கெஞ்சினார். இல்லை, நான் கிளம்புகிறேன் என்று கூறி பாஸ்கர் சித்தப்பா தன் பையை தூக்கி கொண்டார். செருப்பை மாட்டிக்கொண்டு வாசலில் இருந்து ஓட்டம் பிடிப்பது போல கிளம்பி சென்றார். அவ்வளவு அவசரத்தில் அவர் தன் தோலினால் ஆன ஷூவை கூட ஹாலின் மூலையில் மறந்து வைத்துவிட்டு சென்றிருந்தார். அம்மா வாசலில் நின்று கொண்டு போகும் பாஸ்கர் சித்தப்பாவை பார்த்தாள். அவளது மனதில் சந்தேக புயல் வீசியது. மாதவனின் அப்பா, இவர் ஏன் இவ்வளவு திடீரென்று அவசரமாக சென்றார்? மேலும் அவருடைய அந்த பை இன்று வழக்கத்திற்கு மாறாக உப்பலாக காணப்பட்டதே. நீ ஒவ்வொரு விஷயத்திலும் சந்தேகப்படுவதை நிறுத்துகிறாயா மங்களம் என்று அப்பா சலிப்புடன் கூறிவிட்டு சுந்தரியை தூக்கி கொண்டு பலூன்களை ஊதத் தொடங்கினார். பிறந்த நாள் கொண்டாடப்பட்டது. ஆனால் வீட்டிற்கு பிடித்த கரையான் உள்ளுக்குள் வேலை செய்து கொண்டிருந்தது என்பதை யாருமே யூகிக்கவில்லை. சரியாக 15 நாட்களுக்கு பிறகு சனிக்கிழமை காலை வேளையில் மாதவன் ஹாலில் அமர்ந்து கணித பாடம் படித்து கொண்டிருந்தான்.
அப்பா செய்தித்தாள் படித்து கொண்டிருந்தார். அம்மா சமையலறையில் தாளித்து கொண்டிருந்தாள். திடீரென்று கதவில் பலமாக தட்டும் சத்தம் கேட்டது. அப்பா போய் கதவை திறந்தார். வாசலில் 3-4 தெரியாத முரட்டுத்தனமான ரவுடி கும்பல் நின்று கொண்டிருந்தது. அவர்களது கையில் சில ஆவணங்கள் இருந்தன. முன்னால் நின்றிருந்த நபர் பல்லை காட்டிக்கொண்டு வீட்டிற்குள் பார்க்கத் தொடங்கினான். ஆம், இதுதான் அந்த வீடு. சீக்கிரம் வந்து பார்வையை செலுத்துங்கள் என்று அந்த நபர் பின்னால் நின்ற இருவரிடம் கூறினான். அப்பாவிற்கு கோபம் தலைக்கேறியது. அட, யார் நீங்கள்? எங்கள் அனுமதி இல்லாமல் வீட்டிற்குள் எப்படி நுழைகிறீர்கள்? இது எங்கள் சொந்த வீடு. அந்த நபர் தன் பையிலிருந்து ஒரு காகிதத்தை எடுத்து அப்பாவின் முகத்திற்கு நேராக பிடித்தான். உங்கள் வீடா? அட சார், தவறாக புரிந்து கொள்ளாதீர்கள். இந்த வீடு இனி உங்களுடையது அல்ல. இந்த வீட்டை நாங்கள் விலைக்கு வாங்கிவிட்டோம். உங்கள் தம்பி பாஸ்கர் இந்த வீட்டின் ஒரிஜினல் பேப்பர்களை எங்கள் பெயருக்கு மாற்றி இந்த வீட்டை 15 லட்சத்திற்கு எங்களுக்கு விற்றுவிட்டார். அப்பாவின் காலடியில் இருந்த நிலமே சரிந்தது. என்ன என்ன உளறுகிறீர்கள் நீங்கள்? இந்த வீடு என் பெயரில் இருக்கிறது. என் உழைப்பில் வந்த சம்பாத்தியம். எங்களிடம் எதுவும் சொல்லாதீர்கள் என்று அந்த நபர் மிரட்டும் தொனியில் கூறினான். ஆவணங்களில் பாஸ்கரின் கையெழுத்து உள்ளது. பதிவு அலுவலகத்தில் அனைத்து சட்டப்பூர்வ நடைமுறைகளும் முடிந்துவிட்டன. வீட்டில் சிலர் சட்டவிரோதமாக தங்கி இருப்பதாக அவர் கூறினார். அவர்களை உங்கள் பாணியில் வெளியேற்றுங்கள் என்றும் சொன்னார். நாங்கள் உங்களுக்கு 2 வாரங்கள் அவகாசம் தருகிறோம். அமைதியாக வீட்டை கிளியர் செய்து கொடுங்கள். இல்லையென்றால் பொருட்களை வெளியே தூக்கி வீசிவிடுவோம். அந்த நபர்கள் அப்பாவை தள்ளிவிட்டு வீடு முழுவதும் சுற்றி பார்க்க தொடங்கினர். மாதவனும் சுந்தரியும் மூலையில் நடுங்கி போய் நின்று கொண்டிருந்தனர். அம்மா ஓடி வந்தாள். அப்பா தடுமாறிக்கொண்டே உள் அறைக்கு சென்றார். அவர் பீரோவின் மேல் லாக்கரை திறந்தார். லாக்கரின் பூட்டு உடைக்கப்படவில்லை. ஆனால் அதில் இருந்த நீல நிற ஃபைல் காணாமல் போயிருந்தது. அது மட்டுமல்லாமல் அம்மாவின் திருமண சொத்தான 20 சவரன் தங்க சங்கிலி மற்றும் பீரோவில் வைக்கப்பட்டிருந்த 50,000 ரூபாய் ரொக்கப்பணமும் காணாமல் போயிருந்தன. பாஸ்கர் சித்தப்பா விருந்தினராக தங்கியிருந்த போது பீரோவின் போலி சாவியை செய்து வைத்திருந்தார். வீட்டின் மூலப்பத்திரங்கள், நகைகள் மற்றும் ரொக்கப்பணத்தை திருடி அரசு அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்து வீட்டை சட்டவிரோதமாக தன் பெயருக்கு மாற்றிக்கொண்டு அதை மாஃபியாக்களிடம் விற்றிருந்தார். அப்பா கீழே தரையில் விழுந்தார். அவரது கண்களில் இருந்து கண்ணீர் தாரை தாரையாக கொட்டியது. எந்த தம்பியை தன் சொந்த பிள்ளையைப் போல் வளர்த்தாரோ, யாரை அளவுக்கு அதிகமாக நம்பினாரோ, அவனே அவரது முதுகில் குத்தியிருந்தான். நான் கொள்ளையடிக்கப்பட்டு விட்டேன் டிமங்கலம். என் தம்பியே என் கொலையாளியாகி விட்டான் என்று அப்பா நெஞ்சில் கை வைத்து உரக்க கத்தினார். அம்மா அமைதியாக அப்பாவை பார்த்தாள். அவளது கண்களில் கண்ணீர் இல்லை, மாறாக ஒரு சோகமான அமைதி இருந்தது. நான் உங்களிடம் 1000 முறை சொன்னேன் அல்லவா? ஆனால் உங்களுக்கு உங்கள் தம்பிதான் பெரிதாக தெரிந்தான். இப்போது பாருங்கள், நம் குழந்தைகளின் தலைக்கு மேலிருந்த கூரை போய்விட்டது. இனி நாம் எங்கே போவோம்? அன்று முதல் வீட்டில் சிரிப்பும் விளையாட்டும் நிரந்தரமாக மறைந்து போயின. நாங்கள் வழக்கறிஞரிடம் சென்றோம். ஆனால் வழக்கறிஞரோ கைகளை விரித்து விட்டார். ஆனந்தன் சார், மூலப்பத்திரங்கள் எதிர்தரப்பிடம் உள்ளன. அவர்கள் லஞ்சம் கொடுத்து அனைத்து வாங்குதல் மற்றும் விற்பனையையும் சட்டப்பூர்வமாக காட்டியுள்ளனர். நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தாலும் 10-12 ஆண்டுகள் ஆகும். அதுவரை உங்களால் இந்த வீட்டில் வசிக்க முடியாது. உங்கள் தம்பியும் இங்கிருந்து மாயமாகிவிட்டார். 2 வாரங்கள் எப்படி சென்றன என்றே தெரியவில்லை. இறுதியாக வீட்டை விட்டு வெளியேறும் நாளும் வந்தது. அந்த நாள் மாதவனின் வாழ்க்கையிலேயே மிக இருண்ட நாளாகும். வெளியே ஒரு டெம்போ நின்று கொண்டிருந்தது. அப்பா தனது சொந்த கைகளால் ஒவ்வொன்றாக மர நாற்காலியையும் மேஜையையும் டெம்போவில் ஏற்றி கொண்டிருந்தார். வீடு காலியானதும் அப்பா காலியான ஹாலில் போய் நின்றார். தான் சொந்த கைகளால் வண்ணம் பூசிய அந்த சுவர்களின் மீது தன் கரங்களை வருடி பார்த்தார்.
எந்த சுவரில் சுந்தரியின் சின்னஞ்சிறு கைகளின் தடங்கள் இருந்தனவோ அந்த சுவர்களை தொட்டு பார்த்தபடி அப்பா கதறி அழத் தொடங்கினார். என் கனவு, என் இல்லம் போய்விட்டதே மாதவன். அப்பா மாதவனை அருகில் அணைத்து கொண்டார். மாதவன் அப்பாவின் முதுகை மட்டுமே மெதுவாக தடவி கொடுத்து கொண்டிருந்தான். நாங்கள் நகரத்தின் ஒரு கோடியில் இருந்த ஒரு பழைய ஓட்டு வீட்டில் 2 அறைகள் கொண்ட வாடகை வீட்டிற்கு வந்தோம். 3 அடுக்கு மாளிகையிலிருந்து நேரடியாக சிறிய அறைக்கு வந்த அப்பா உள்ளுக்குள் முற்றிலுமாக உடைந்து போயிருந்தார். அப்பா நிறுவனத்திற்கு செல்வதை நிறுத்திவிட்டார். அவர் நாள் முழுவதும் அறையின் ஜன்னல் அருகிலேயே அமர்ந்திருப்பார். உணவையும் தண்ணீரையும் விட்டுவிட்டார். டீ குடியுங்கள் கொஞ்சம் என்று அம்மா கப்பை நீட்டினாள். எனக்கு வேண்டாம் மங்களம், எனக்கு தூக்கம் வரவில்லை, என் நெஞ்சில் மிகவும் பாரமாக இருக்கிறது என்று அப்பா மெதுவாக கூறினார். ஒரு நாள் இரவு சுமார் 2 மணியளவில் சுந்தரி திடீரென்று அழத் தொடங்கினாள். மாதவன் விழித்து கொண்டான். அப்பா கட்டிலில் துடித்து கொண்டிருப்பதை அவன் பார்த்தான். அவரது மூச்சு வேகமாக இயங்கிக் கொண்டிருந்தது. நெற்றியில் அதிகமாக வேர்த்து கொட்டியது. மங்களம், மாதவன், என்னை காப்பாற்றுங்கள். அப்பாவின் குரல் தெளிவாக வரவில்லை. அம்மா கூச்சலிட்டாள். பக்கத்து வீட்டு மக்கள் வந்து உதவி செய்தனர். நாங்கள் அப்பாவை ஆட்டோவில் ஏற்றி உடனடியாக அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றோம். தீவிர சிகிச்சை பிரிவின் வெளியே மாதவனும் அம்மாவும் நின்று கொண்டிருந்தனர். மாதவன் தொடர்ந்து கடவுளிடம் பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தான். கடவுளே, என் அப்பாவை எனக்கு திரும்ப கொடுத்துவிடு. எனக்கு வீடும் வேண்டாம், காரும் வேண்டாம், எதுவுமே வேண்டாம். அப்பாவை மட்டும் குணப்படுத்தி விடு. விடியற்காலை 4 மணிக்கு டாக்டர் வெளியே வந்தார். அவர் தன் முக மூடியை கீழே இறக்கி வருத்தத்துடன் தலையாட்டினார். ஐ எம் சாரி. கடுமையான மன அழுத்தத்தின் காரணமாக அவருக்கு பெரிய கார்டியாக் அரெஸ்ட், அதாவது தீவிர மாரடைப்பு ஏற்பட்டுள்ளது. நாங்கள் முயற்சி செய்தோம், ஆனால் அம்மா அங்கேயே தரையில் சுருண்டு விழுந்தாள். சுந்தரி அம்மாவை கட்டியணைத்து கொண்டு கதறினாள். மாதவன் மட்டும் உணர்ச்சியற்று நின்றான். அவனது கண்களில் இருந்து ஒரு துளி கண்ணீர் கூட வரவில்லை. இது ஒரு கெட்ட கனவு என்றும் காலையில் அப்பா எழுந்து தன்னை கூப்பிடுவார் என்றும் அவனுக்கு தோன்றியது. மாதவன், எழுந்திரு, படிக்க உட்கார் என்று சொல்வார் என நினைத்தான். ஆனால் அது கனவு அல்ல, அது ஒரு கொடூரமான நிஜம். சொந்த கைகளால் அப்பாவின் ஈமக்கடனை செய்து தீமூட்டும் போது மாதவனின் மனதில் ஒரே ஒரு எண்ணம் மட்டுமே வந்தது. என் அப்பாவை கொலை செய்தது பாஸ்கர் சித்தப்பாதான். இந்த நம்பிக்கை துரோகம்தான் என் அப்பாவின் உயிரை பறித்தது. அப்பாவின் மறைவுக்கு பிறகு குடும்பம் நடுத்தெருவில் நின்றது. வீட்டை காப்பாற்றும் முயற்சியிலும் வழக்கறிஞர் கட்டணத்திலும் அப்பாவின் பணமெல்லாம் தீர்ந்து போயின. மாருதி 800 கார் ஏற்கனவே அடிமாட்டு விலைக்கு விற்கப்பட வேண்டியதாயிற்று. வீட்டில் சாப்பிடுவதற்கு 3 வாய்கள் இருந்தன. ஆனால் சம்பாதிக்க யாரும் இல்லை. மாதவன் அப்போது 10ஆம் வகுப்பு படித்து கொண்டிருந்தான். ஒரு நாள் அம்மா மாதவனின் கைகளை தன் கைகளில் பிடித்து கொண்டாள். வேலை செய்து அம்மாவின் கைகள் கரடு முரடாக மாறியிருந்தன. மாதவன் மகனே, இப்போது பள்ளிக்கூடத்தை நிறுத்திவிட்டு ஏதேனும் ஒரு சின்ன வேலை பார். நாம் சுந்தரியின் படிப்பையும் இந்த வீட்டின் வாடகையாவது சமாளிக்க முடியும். மாதவன் தலை குனிந்தான். அவனுக்கு படிக்க வேண்டும் என்ற ஆசை இருந்தது. அப்பாவின் ஆபீசர் ஆகும் கனவை நிறைவேற்ற வேண்டும் என்று நினைத்தான். ஆனால் சூழ்நிலைக்கு முன்னால் அவனால் எதுவும் செய்ய முடியவில்லை. மறுநாள் காலையில் மாதவன் மிகுந்த கனத்த இதயத்துடன் தன் பள்ளிக்கு சென்றான். பள்ளியின் வளாகத்தில் மாணவர்களின் கூச்சல் கேட்டுக்கொண்டிருந்தது. மாதவன் நேரடியாக ஆசிரியர்களின் அறைக்கு சென்றான். அங்கே அவனது வகுப்பாசிரியர் சுமதி மேடம் அமர்ந்திருந்தார். அவர் மாணவர்களின் விடைத்தாள்களை திருத்திக் கொண்டிருந்தார். மே ஐ கம் இன் மேடம்? மாதவன் மிகவும் பணிவுடன் கேட்டான். சுமதி மேடம் கண்ணாடியை கீழே இறக்கி பார்த்தார். அட மாதவன், உள்ளே வா மகனே. இவ்வளவு நாட்களாக ஏன் பள்ளிக்கு வரவில்லை? உனது 10ஆம் வகுப்பு போர்டு தேர்வு படிவங்களை நிரப்ப வேண்டும். மாதவன் உள்ளே சென்றான்.
அவனது கண்களில் இருந்து கண்ணீர் அணை உடைந்ததைப் போல் கொட்டியது. அவன் சுமதி மேடமின் மேஜைக்கு முன்னால் கதறி அழத் தொடங்கினான். சுமதி மேடம் கையில் இருந்த பேனாவை பக்கத்தில் வைத்தார். அவர் எழுந்து மாதவனின் தோளில் கை வைத்தார். என்ன ஆச்சு மாதவன்? ஏதேனும் பிரச்சனையா? மாதவன் விம்மியபடியே தன் குடும்பத்தின் மீது விழுந்த துன்பங்களின் மலையையும், சித்தப்பாவின் நம்பிக்கை துரோகம், வீடு கை நழுவியது மற்றும் அப்பாவின் மறைவு என அனைத்தையும் கூறிவிட்டான். மேடம், இப்போது என்னிடம் பள்ளி கட்டணத்தை கட்டுவதற்கு கூட பணம் இல்லை. நான் அம்மாவையும் தங்கையையும் காப்பாற்ற வேண்டும். நான் பள்ளியை நிறுத்துகிறேன். இதை சொல்லத்தான் வந்தேன் என்று மாதவன் தலைகுனிந்து கூறினான். சுமதி மேடம் சிறிது நேரம் அமைதியாக இருந்தார். அவரது முகத்தில் ஒரு தீவிரமான பாவம் வந்தது. அவர் மாதவனின் 2 தோள்களையும் இறுக்கமாக பிடித்து கொண்டார். மாதவன், இங்கே என் முகத்தை பார் என்று சுமதி மேடமின் குரல் கம்பீரமாக ஒலித்தது. உன் அப்பா இறந்தது எனக்கு பேரதிர்ச்சிதான். ஆனால் நீ இன்று பள்ளியை நிறுத்திவிட்டால் உன் அப்பாவின் ஆத்மாவிற்கு என்றுமே சாந்தி கிடைக்காது. அவர் உன்னை என்னவாக்க விரும்பினார்? ஆபீசர். மாதவன் தட்டு தடங்கலாக கூறினான். பிறகு வறுமைக்கும் துன்பத்திற்கும் பயந்து நீ தோல்வியை ஒப்புக்கொள்ளப் போகிறாயா? நான் உன்னை பள்ளியை நிறுத்த விடமாட்டேன். நீ 10ஆம் வகுப்பு தேர்வு எழுதியே தீருவாய். ஆனால் மேடம், வீட்டின் செலவு, தேர்வு நாட்களில் நாங்கள் என்ன சாப்பிடுவோம்? சுமதி மேடம் தனது கை பையில் இருந்து சொந்த பணத்தை எடுத்து மாதவனின் கையில் வைத்தார். இந்த 5000 ரூபாயை வைத்துக்கொள். இதில் அடுத்த 15-20 நாட்களுக்கு உங்கள் வீட்டின் மளிகை செலவு சமாளிக்கப்படும். நீ தேர்வுக்கு மட்டும் படி. தேர்வுக்கான கட்டணத்தை நான் கட்டிவிடுகிறேன். மேலும் கேள், இது ஒன்றும் உதவி அல்ல. நீ இந்த பணத்தை எனக்கு திருப்பிக் கொடுக்க வேண்டியதில்லை. ஆனால் எனக்கு 10ஆம் வகுப்பு முடிவில் உன்னுடைய பெயர் தரவரிசை பட்டியலில் இருக்க வேண்டும். மாதவன் அந்த பணத்தையும் சுமதி மேடமின் முகத்தையும் பார்த்தான். ஒரு அடர்ந்த இருட்டுக்கு நடுவே அவனுக்கு நம்பிக்கையின் ஒரு ஒளிக்கீற்று தெரிந்தது. சுமதி மேடம் கொடுத்த அந்த 5000 ரூபாயினாலும் அவர் கொடுத்த தைரியத்தினாலும் மாதவன் 10ஆம் வகுப்பு அரசு தேர்வின் அனைத்து தேர்வுகளையும் எழுதினான். ஆனால் அந்த நாட்களில் அவனது மனநிலை மிகவும் மோசமாக இருந்தது. இரவில் அம்மா வெறும் சாதத்துடன் உப்புக்கல்லை தொட்டுக்கொண்டு நாட்களை கடத்தினாள். சின்னஞ்சிறு சுந்தரியோ பசியால் துடித்து தூங்கி போவாள். மாதவன் நள்ளிரவு வரை விளக்கின் மங்கலான வெளிச்சத்தில் புத்தகங்களை திறந்து வைத்து அமர்ந்திருப்பான். ஆனால் கண்ணெதிரே அப்பாவின் முகமும் எரியும் ஈமக்கடனும் தான் வந்து நிற்கும். சில மாதங்களுக்கு பிறகு 10ஆம் வகுப்பு முடிவுகள் வந்தன. மாதவன் 78% மதிப்பெண்களுடன் தேர்ச்சி பெற்றான். ஒருவேளை சூழ்நிலை மோசமாக இல்லாமல் அப்பாவின் நிழல் இழக்கப்படாமல் இருந்திருந்தால் மாதவன் மாநில அளவிலேயே முதல் இடத்தை பிடித்திருப்பான். இருப்பினும் இந்த கரடு முரடான சூழ்நிலையில் பெற்ற இந்த மதிப்பெண்கள் அவனது உழைப்பிற்கு சான்றாக இருந்தன. மாதவன் மதிப்பெண் சான்றிதழை கையில் எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு ஓடி வந்தான். அம்மா வாசலிலேயே அமர்ந்திருந்தாள். மாதவன் மதிப்பெண் சான்றிதழை அம்மாவின் கையில் வைத்தான். அம்மா அந்த பேப்பரின் மீது நடுங்கும் கரங்களை வருடினாள். அம்மா, அம்மா, நான் பாஸ் ஆகிவிட்டேன். 78% கிடைத்துள்ளது என்றான் மாதவன். அம்மாவின் வாடிய முகத்தில் ஒரு சிறிய சிரிப்பு அரும்பியது. அடடா மகனே, உன் அப்பாவின் கனவு நிறைவேறுவதற்கான முதல் அடி எடுத்து வைக்கப்பட்டு விட்டது. ஆனால் அம்மாவின் குரல் நின்றது. அவள் வீட்டின் மூலையை பார்த்தாள். அங்கே மளிகை பெட்டி காலியாக கிடந்தது. இனிமேல் என்ன செய்வது மாதவன்? என்னால் இனி பிறர் வீட்டில் பாத்திரம் கழுவ முடியாது. உடலில் தெம்பு இல்லை. நீ கவலைப்படாதே அம்மா, நான் நாளையே வேலை தேடுகிறேன் என்று மாதவன் அம்மாவுக்கு தைரியம் கூறினான். மறுநாள் காலையில் மாதவன் பள்ளிக்கு சென்றான். அவனுக்கு சுமதி மேடமுக்கு நன்றி தெரிவிக்க வேண்டும். அவர் கொடுத்த 5000 ரூபாயை திருப்பிக் கொடுக்க வேண்டும் என்ற ஆசை இருந்தது. மேடம் மறுத்திருந்தாலும் மாதவனின் சுயமரியாதை அதை திருப்பிக் கொடுக்க சொன்னது. ஆசிரியர்கள் அறையில் சுமதி மேடம் தனியாக அமர்ந்திருந்தார்.
மாதவன் சென்று அவரது பாதங்களை தொட்டு வணங்கினான். மேடம், நான் பாஸ் ஆகிவிட்டேன். 78% கிடைத்துள்ளது என்று மாதவன் பெருமையுடன் கூறினான். எனக்கு தெரியும் மாதவன், உன் மீதும் உன் உழைப்பின் மீதும் எனக்கு முழு நம்பிக்கை இருந்தது என்று மேடமின் கண்களில் பாராட்டு மின்னியது. மாதவன் தன் பையில் இருந்து நண்பனிடம் கடனாக வாங்கிய 5000 ரூபாயை எடுத்து மேடமின் மேஜை மீது வைத்தான். மேடம், இது உங்கள் பணம். அன்று நீங்கள் எனக்கு உதவவில்லை என்றால் நான் இன்று எங்கே இருப்பேன் என்று தெரியாது. மிக்க நன்றி. இனி என்னால் மேலே படிக்க முடியாது. நான் வேலை தேட வேண்டும். சுமதி மேடம் அந்த 5000 ரூபாயை எடுத்து மீண்டும் மாதவனின் பையிலேயே திணித்தார். அவர் சிரித்து கொண்டே, மாதவன், நான் இந்த பணத்தை வட்டிக்கு கொடுக்கவில்லை. உன் படிப்பு நின்றுவிடும் என்று உன்னிடம் யார் சொன்னது? ஆனால் மேடம், வீட்டின் செலவு. அம்மா உடம்பு சரியில்லாமல் இருக்கிறாள். சுந்தரி சிறியவள். மாதவன் தட்டு தடங்கினான். சுமதி மேடம் எழுந்தார். அவர் மாதவனை பள்ளியின் பின்புறம் இருந்த கேண்டீனுக்கு அழைத்து சென்றார். அங்கே ஒரு வயதான பெரியவர் பாத்திரம் கழுவுவதிலும் டீ போடுவதிலும் பிஸியாக இருந்தார். மாதவன், இது நம் பள்ளியின் அதிகாரப்பூர்வ கேண்டீன். நான் தலைமை ஆசிரியரிடம் பேசிவிட்டேன். உனக்கு இங்கே பகுதி நேர வேலை கிடைக்கும். காலையில் சீக்கிரம் வர வேண்டும். சுத்தம் செய்ய வேண்டும். மாணவர்களுக்கு டீ, சிற்றுண்டி தயார் செய்ய வேண்டும். மதிய இடைவேளையின் போது உணவு பரிமாற வேண்டும். மாலையில் வேலை முடிந்ததும் உனக்கு தினமும் சிறிது பணம் கிடைக்கும். எல்லாவற்றையும் விட முக்கியமாக கேண்டீனில் மீதமாகும் சுத்தமான உணவை நீ வீட்டிற்கு எடுத்து செல்லலாம். மாதவன் ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டே நின்றான். மேலும் கேள், மேடம் தொடர்ந்தார். இங்கே வேலை செய்ய நீ வெட்கப்படக்கூடாது. எந்த வேலையும் தாழ்ந்தது அல்ல. நீ 11, 12ஆம் வகுப்பிற்கு தனி முறையில் படிவத்தை செலுத்து. மதிய நேரத்தில் எனக்கு ஓய்வு நேரம் கிடைக்கும்போது நான் உனக்கு இங்கே கேண்டீன் பெஞ்சில் அமர வைத்து பாடம் சொல்லித் தருகிறேன். மாதவனின் கண்கள் நீரால் நிரம்பின. ஒரு சாதாரண ஆசிரியை அவனுக்காக தன் ஓய்வு நேரத்தையே பணயம் வைத்திருந்தார். கேண்டீன் நாட்கள் தொடங்கின. மாதவன் காலை 6 மணிக்கு பள்ளிக்கு வருவான். பெருக்குவது, பாத்திரம் கழுவுவது, அடுப்பு பற்ற வைப்பது என அனைத்து வேலைகளையும் எந்த ஏமாற்று வேலையும் செய்யாமல் சரியாக செய்வான். மதியம் 1 மணிக்கு பள்ளியின் மணி அடிக்கும்போது மற்ற குழந்தைகள் அவனிடம் சமோசாவும் டீயும் வாங்கி செல்வார்கள். சில பழைய சக மாணவர்கள் அவன் கேண்டீனில் பாத்திரம் கழுவுவதை பார்த்து சிரிப்பார்கள், கேலி பேசுவார்கள். பாரடா, வகுப்பின் டாப்பர் இன்று கேண்டீன்காரனாகிவிட்டான். ஆனால் மாதவன் தலை குனிந்து தன் வேலையை தொடர்ந்து செய்தான். அவனது போராட்டம் தன்னோடும் தன் வறுமையோடும் மட்டுமே என்பதை அவன் அறிந்திருந்தான். மதியம் 2 மணிக்கு சுமதி மேடம் கையில் புத்தகங்களுடன் கேண்டீனுக்கு வருவார். கேண்டீனின் மர பெஞ்சில் அமர்ந்து அவர் மாதவனுக்கு கணிதமும் ஆங்கிலமும் சொல்லித் தருவார். மேடம், நீங்கள் நாள் முழுவதும் வகுப்பில் பாடம் நடத்தி அலுத்து போவீர்கள். மதிய நேரத்தில் கொஞ்சம் ஓய்விடுங்கள் மேடம் என்று மாதவன் சில நேரங்களில் அக்கறையுடன் கூறுவான். மாதவன், அறிவை கொடுக்க கொடுக்க அது வளரும். உனக்கு கற்பிப்பதில் எனக்கு கிடைக்கும் மகிழ்ச்சியும் திருப்தியும் எனக்கு எந்த ஓய்விலும் கிடைக்காது என்று மேடம் அமைதியாக சிரித்துக்கொண்டே பதிலளிப்பார். ஒரு நாள் மாதவனுக்கு மற்ற ஆசிரியர்கள் மூலம் சுமதி மேடமின் தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி தெரிய வந்தது. சுமதி மேடமிற்கு மிகவும் இளம் வயதிலேயே திருமணம் நடந்திருந்தது. ஆனால் அவரது கணவர் மிகவும் சந்தேக குணமும் கொடூரமான சுபாவமும் கொண்டவராக இருந்தார். திருமணமான ஒரே ஆண்டில் அவரது கொடுமையை தாங்க முடியாமல் விவாகரத்து ஆகிவிட்டது. மேடமிற்கு சொந்த குழந்தைகள் இல்லை. அவர் மீண்டும் திருமணம் செய்து கொள்ளக்கூடாது என்று முடிவெடுத்து தன் முழு வாழ்க்கையையும் பள்ளி, புத்தகங்கள் மற்றும் ஏழை மாணவர்களின் சேவையிலேயே அர்ப்பணித்திருந்தார். இதை கேட்ட மாதவனின் மனதில் மேடம் மீதான மரியாதை 1000 மடங்கு உயர்ந்தது. எந்த பெண்ணின் சொந்த வாழ்க்கையில் இவ்வளவு இருள் இருக்கிறதோ அவர் பிறர் வாழ்க்கையில் ஒளியேற்ற மெழுகுவர்த்தி போல எரிகிறாரே என்று மாதவன் மனதிற்குள் நினைத்து கொண்டான்.
கால சக்கரம் சுழன்று கொண்டே இருந்தது. மாதவன் 12ஆம் வகுப்பு தேர்வை தனி முறையில் எழுதி 82% மதிப்பெண்களுடன் தேர்ச்சி பெற்றான். ஆனால் இந்த மகிழ்ச்சியான தருணங்கள் நீண்ட காலம் நீடிக்கவில்லை. அம்மாவின் உடல்நிலை நாளுக்கு நாள் மோசமடைந்தது. அப்பாவின் மறைவால் வந்த துக்கம் அம்மாவின் மனதில் மிகவும் ஆழமாக பதிந்திருந்ததால் அவள் வாழும் நம்பிக்கையையே இழந்துவிட்டாள். அம்மாவுக்கு கல்லீரலில் கடுமையான நோய் ஏற்பட்டிருப்பதாகவும் சிகிச்சைக்கு அதிக பணம் தேவைப்படும் என்றும் டாக்டர்கள் கூறினர். மாதவன் கேண்டீனில் சேர்த்து வைத்த பணத்தை எல்லாம் அம்மாவின் மருந்திற்காக செலவழித்தான். ஆனால் விதியின் கணக்கு வேறாக இருந்தது. ஒரு மழை இரவில் இடி மின்னல் பலமாக இருந்தது. அம்மா கட்டிலில் அமைதியாக தூங்கிக் கொண்டிருந்தாள். சுந்தரி அம்மாவின் பக்கத்தில் தூங்கினாள். மாதவன் படித்து கொண்டிருந்தான். திடீரென்று அம்மா மாதவனை அழைத்தாள். மாதவன், மகனே. மாதவன் ஓடி அம்மாவின் அருகில் சென்றான். என்ன ஆச்சு அம்மா? தண்ணீர் வேண்டுமா? அம்மா மாதவனின் கையை தன் நடுங்கும் கைகளில் பிடித்து கொண்டாள். அம்மாவின் கைகள் பனிபோல் குளிர்ந்து போயிருந்தன. மாதவன், சுந்தரியை பார்த்துக்கொள் மகனே. அவளை என்றுமே தனியாக விட்டு விடாதே. நீ ஒரு பெரிய ஆளாக வருவாய். உன் அப்பாவின் கனவை நிச்சயம் நிறைவேற்று. அம்மாவின் குரல் தளர்ந்தது. அம்மா, ஏன் இப்படி பேசுகிறாய்? நீ குணமாவாய். இரு, நான் டாக்டரை அழைத்து வருகிறேன். மாதவன் பயந்து போய் எழ முயன்றான். ஆனால் அம்மா மாதவனின் கையை இறுக்கமாக பிடித்து கொண்டாள். அவளது கண்ணில் இருந்து ஒரு துளி கண்ணீர் வடிந்தது. தலை ஒரு பக்கமாக சாய்ந்தது. அம்மாவின் மூச்சுக்காற்றும் நிரந்தரமாக நின்றது. அம்மா, அம்மா, எழுந்திருமா! மாதவன் உரக்க கத்தினான். சுந்தரி திடுக்கிட்டு விழித்து அம்மாவின் உடலை கட்டி அணைத்து கொண்டு அழத் தொடங்கினாள். முதலில் அப்பா சென்றார். இப்போது அம்மாவும் விட்டு சென்று விட்டாள். வெறும் 18 வயதான மாதவனின் தலையில் அனாதை என்ற முத்திரை குத்தப்பட்டது. 9 வயதான சிறுமி சுந்தரியின் முழு பொறுப்பும் அவன் தோளில் விழுந்தது. அம்மாவின் இறுதி சடங்கிற்கு பிறகு மாதவன் முற்றிலும் உடைந்து போனான். அவன் 2 நாட்கள் அந்த இருண்ட அறையில் சுந்தரியை கட்டிப்பிடித்து படுத்து கிடந்தான். அவனுக்கு ஒரு பருக்கை உணவு கூட செல்லவில்லை. 3வது நாள் சுமதி மேடம் நேரில் மாதவனின் வீட்டிற்கு வந்தார். அந்த சிறிய அறையை பார்த்த மேடமின் கண்களில் தண்ணீர் வந்தது. அவர் மாதவனின் தலைமுடி வழியே கையை வருடினார். மாதவன், எழுந்திரு மகனே. மேடம், என் பணமெல்லாம் தீர்ந்து விட்டது. முதலில் அப்பா சென்றார். இப்போது அம்மாவும் போய்விட்டாள். நான் யாருக்காக வாழ வேண்டும்? யாருக்காக படிக்க வேண்டும்? மாதவன் விம்மி கதறி அழுதான். சுமதி மேடம் மாதவனின் முகத்தை தன் 2 கைகளாலும் பிடித்து கொண்டார். அவரது குரல் மிகவும் உறுதியாக இருந்தது. மாதவன், நீ தோற்றுப்போகவே முடியாது. உன் பெற்றோர் இந்த உலகில் இல்லை என்றாலும் அவர்களின் கனவுகள் உன் கண்களில் வாழ்கின்றன. நீ இன்று தோல்வியை ஒப்புக்கொண்டால் அவர்களின் ஆத்மா என்ன நினைக்கும்? சுந்தரியை பார். அவளது அம்மா, அவளது அப்பா, அவளது அண்ணன் எல்லாமே இப்போது நீதான். மேடமின் வார்த்தைகள் மாதவனின் உயிரற்ற உடலில் மீண்டும் ஒரு புதிய நம்பிக்கையை ஊற்றின. அவன் சுந்தரியை பார்த்தான். சுந்தரியின் கண்ணீர் நிறைந்த கண்களில் மாதவனுக்கு தன் எதிர்காலம் தெரிந்தது. ஆம் மேடம், நான் போராடுவேன். நான் சுந்தரிக்காகவும் என் பெற்றோரின் கனவுகளுக்காகவும் போராடுவேன். மாதவன் கண்ணீரை துடைத்து கொண்டு ஒரு தீர்மானம் எடுத்தான். அம்மாவின் மறைவுக்கு பிறகு மாதவனின் முன்னால் இருந்த மிகப்பெரிய கேள்வி சுந்தரியின் பாதுகாப்பும் அவளை வளர்ப்பதும் தான். மாதவன் நாள் முழுவதும் கேண்டீனில் வேலையில் இருப்பான். இரவு வெகு நேரம் வரை படிப்பில் மூழ்கியிருப்பான். வெறும் 9-10 வயதான சுந்தரி நாள் முழுவதும் அந்த அறையில் தனியாகவே அமர்ந்திருப்பாள். தாம்பரத்தில் உள்ள மற்றொரு தெருவில் மாதவனின் ரேவதி சித்தி வசித்து வந்தார். சித்தியின் சுபாவம் மிகவும் அன்பானது, புரிந்து கொள்ளக்கூடியது. அவருக்கு 3 மகள்கள் இருந்தனர். சித்திக்கு மாதவனின் மோசமான சூழ்நிலையை பற்றியும்
அம்மாவின் மறைவை பற்றியும் தெரிய வந்தபோது அவரே நேரில் வந்தார். மாதவன் மகனே, சுந்தரி இன்னும் மிகவும் சிறியவள். நீ நாள் முழுவதும் வேலையில் இருக்கிறாய். அவள் இங்கே தனியாக என்ன செய்வாள்? சுந்தரி என்னுடன் இருக்கட்டும் என்று சித்தி அன்புடன் மாதவனின் தலைமுடியை வருடி சொன்னார். மாதவன் தயங்கினான். ஆனால் சித்தி, உங்கள் மீது ஏற்கனவே 3 மகள்களின் பொறுப்பு உள்ளது. நான் சுந்தரியின் செலவை எப்படி தருவது? நீ என்ன பைத்தியமா மாதவன்? சுந்தரி என் மகளும்தான். அவள் என் மகள்களோடு இருப்பாள், விளையாடுவாள், படிப்பாள். நீ உன் படிப்பிலும் எதிர்காலத்திலும் கவனத்தை செலுத்து. வாரத்தில் உனக்கு நேரம் கிடைக்கும்போது அவளை பார்க்கவா என்று சித்தி உறுதியாக சொன்னார். மாதவனின் மனதில் இருந்த மிகப்பெரிய பாரம் குறைந்த உணர்வு ஏற்பட்டது. சுந்தரி சித்தியின் வீட்டிற்கு சென்றாள். தன் 3 சித்தி மகள்களுடன் விளையாடும்போது சுந்தரியின் முகத்தில் மீண்டும் சிரிப்பு அரும்பியது. மாதவன் வாரத்திற்கு 2 முறை நிச்சயமாக சித்தியின் வீட்டிற்கு செல்வான். சுந்தரிக்காக சிறிய விளையாட்டுப் பொருட்கள், துணிகள் அல்லது பலகாரங்களை வாங்கி செல்வான். சுந்தரி பாதுகாப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பதை பார்த்த மாதவனுக்கு பெரிய திருப்தி கிடைத்தது. இப்போது மாதவன் BA வகுப்பில் சேர்ந்தான். கேண்டீன் வேலையை சமாளித்து கொண்டே அவன் தனி முறையில் படித்து வந்தான். கேண்டீன் நடத்தி வந்த முதிய பெரியவர் மாதவனின் நேர்மையான வேலை முறையை பார்த்து கேண்டீனின் ஒரு கோடியில் இருந்த சிறிய காலியான அறையை இரவில் தூங்குவதற்காக அவனுக்கு கொடுத்தார். இரவில் பள்ளி மூடப்பட்டு எங்கும் அமைதி நிலவும் போது மாதவன் அந்த சிறிய அறையில் லாந்தர் விளக்கு அல்லது டார்ச் லைட்டின் வெளிச்சத்தில் BA புத்தகங்களை படிப்பான். சுமதி மேடம் கொடுத்த ஊக்கமும் வழிகாட்டலும் எப்போதும் அவனுக்கு துணையாக இருந்தன. 3 ஆண்டுகள் மிகுந்த கடின உழைப்புடன் கழிந்தன. மாதவன் BA தேர்வில் நல்ல மதிப்பெண்களுடன் தேர்ச்சி பெற்றான். இப்போது MA படிக்கும் நேரம் வந்தது. ஒரு மாலை வேளையில் பள்ளி முடிந்ததும் சுமதி மேடம் மாதவனை ஆசிரியர்கள் அறைக்கு அழைத்தார். மாதவன், இனி நீ MA வகுப்பை தனி முறையில் படித்தால் வேலைக்காவாது. நீ முதன்மை பல்கலைக்கழகத்திற்கு சென்று வழக்கமான படிப்பில் சேர வேண்டும். அப்போதுதான் உனக்கு நல்ல சம்பளத்தில் வேலை கிடைக்கும், உன் எதிர்காலமும் உருவாகும் என்றார் மேடம். ஆனால் மேடம், பல்கலைக்கழக கட்டணம் மிகவும் அதிகம். மேலும் நான் வழக்கமான கல்லூரிக்கு சென்றால் கேண்டீனில் நாள் முழுவதும் எப்படி வேலை செய்வது? என் செலவையும் தங்கையின் செலவையும் எப்படி சமாளிப்பது? மாதவன் தன் சிரமத்தை கூறினான். சுமதி மேடம் சிரித்தார். அதை பற்றி நீ கவலைப்படாதே. நான் பள்ளி நிர்வாகத்திடம் பேசிவிட்டேன். உனக்கு கேண்டீனில் கடின உழைப்பு செய்வதற்கு பதிலாக இப்போது தொடக்கப்பள்ளி வகுப்பில் உள்ள சிறிய குழந்தைகளுக்கு கற்பிக்கும் மற்றும் மேற்பார்வையிடும் வேலை கொடுக்கப்படும். அதற்கு சம்பளமும் அதிகம் கிடைக்கும். காலையில் பல்கலைக்கழகத்திற்கு செல்ல வேண்டும். மதியம் 2 மணிக்கு மேல் பள்ளிக்கு வந்து குழந்தைகளுக்கு கற்பிக்க வேண்டும். ஒரு சாதாரண கேண்டீன் தொழிலாளிக்கு ஆசிரியர் அந்தஸ்தை பெற்றுத்தர மேடம் எவ்வளவு முயற்சிகளை எடுத்திருந்தார் என்பதை பார்த்து மாதவன் வியந்து நின்றான். மேடம், நீங்கள் எனக்காக செய்வதற்கான நன்றியை நான் இந்த ஜென்மத்தில் கூட தீர்க்க முடியாது என்று மாதவன் உணர்ச்சி வசப்பட்டு கூறினான். மாதவன், இதில் என்ன உதவி? நீ நன்றாக படித்து பெரிய அதிகாரியாகி சமூகத்தில் உள்ள ஏழை மக்களுக்கு உதவி செய். அதுவே எனக்கு தரும் குரு தட்சணை என்று மேடம் அன்புடன் கூறினார். மாதவன் சென்னையில் உள்ள புகழ்பெற்ற பல்கலைக்கழகத்தில் MA படிப்பில் சேர்ந்தான். அவனது தினசரி வாழ்க்கை மிகவும் பிஸியாகவும் ஓட்டமாகவும் மாறியது. காலை 6 மணிக்கு எழுந்து படிப்பது, 8 மணிக்கு பஸ் பிடித்து பல்கலைக்கழகத்திற்கு செல்வது, மதியம் 1 மணி வரை வகுப்புகளில் பங்கேற்பது, உடனடியாக 2 மணிக்கு தாம்பரத்தில் உள்ள பள்ளிக்கு வந்து சிறிய குழந்தைகளுக்கு பாடம் நடத்துவது, இரவு 9 மணி வரை அவன் பாடம் எடுத்துவிட்டு பின்னர் தன் சொந்த படிப்பை படிப்பான். இப்போது அவனுக்கு முன்பை விட அதிக பணம் கிடைக்கத் தொடங்கியது. அவன் சுந்தரியின் பள்ளி கட்டணம்
மற்றும் சித்திக்கு சில வீட்டு செலவுகளை கொடுக்கத் தொடங்கினான். அவனுக்கு சமூகத்தில் சிறிதளவு மரியாதையும் கிடைக்கத் தொடங்கியது. மக்கள் அவனை இனி கேண்டீன்காரன் என்று கூப்பிடாமல் மாதவன் சார் என்று அழைக்கத் தொடங்கினர். எம்ஏ முதல் வருட தேர்வு மிகவும் சிறப்பாக அமைந்தது. மாதவன் தன் வெற்றியின் மிக அருகில் வந்திருந்தான். ஆனால் விதியின் மிகப்பெரிய அதிர்ச்சி ஒன்று பாக்கி இருந்தது. எம்ஏ 2ஆம் ஆண்டின் வகுப்புகள் தொடங்கி இருந்தன. தேர்விற்கு இன்னும் 3 மாதங்களே இருந்தன. ஒரு திங்கட்கிழமை காலையில் மாதவன் வழக்கம் போல பள்ளிக்கு சென்றான். அவனுக்கு சுமதி மேடமிடம் பல்கலைக்கழக ப்ராஜெக்ட் பற்றி சில சந்தேகங்களை கேட்க வேண்டியிருந்தது. அவன் நேரடியாக 5ஆம் வகுப்பு அறைக்கு சென்றான். அங்கே மேடமின் முதல் வகுப்பு இருக்கும். ஆனால் அங்கே வேறு ஒரு ஆசிரியர் பாடம் நடத்தி கொண்டிருந்தார். மாதவன் ஆசிரியர்கள் அறைக்கு சென்றான். சுமதி மேடமின் மேஜை முற்றிலும் காலியாக இருந்தது. அதன் மீது வழக்கமாக இருக்கும் அவரது புத்தகங்களும் டீ கப்பும் கூட காணப்படவில்லை. மாதவன் பக்கத்தில் அமர்ந்திருந்த சோமசுந்தரம் சாரிடம் கேட்டான், சார், சுமதி மேடம் இன்று வரவில்லையா? அவரது உடல்நிலை நன்றாகத்தானே இருக்கிறது. சோமசுந்தரம் சார் மாதவனை பார்த்து ஒரு விசித்திரமான மற்றும் சோகமான பார்வையுடன் பார்த்தார். மாதவன், உனக்கு தெரியாதா? சுமதி மேடம் சனிக்கிழமையே பள்ளியில் ராஜினாமா செய்துவிட்டு நிரந்தரமாக சென்று விட்டார். என்ன, ராஜினாமாவா? மாதவனின் தலையில் இடி விழுந்தது போல் இருந்தது. ஆனால் சார், ஏன்? இன்னும் அவருக்கு ஓய்வு பெற 5-6 ஆண்டுகள் பாக்கி இருந்ததே. யாருக்கும் எதுவும் தெரியாது மாதவன். அந்த சனிக்கிழமை திடீரென்று தலைமை ஆசிரியரின் கேபினுக்கு சென்றார். ராஜினாமா கடிதத்தை கொடுத்தார். தன் சம்பளம் மற்றும் ஓய்வூதிய கணக்குகளை முடித்துக்கொண்டு தன் பையை எடுத்துக்கொண்டு சென்று விட்டார். அவர் யாருக்கும் எதுவும் சொல்லவில்லை. ஒரு விடைபெறும் வார்த்தையை கூட கூறவில்லை. மாதவனின் கையில் இருந்த ஃபைல் கீழே விழுந்தது. அவன் ஓடி சென்று பள்ளிக்கு வெளியே வந்தான். அவனுக்கு சுமதி மேடமின் வீட்டின் முகவரி தெரியும். அவன் ஒரு சிறிய தெருவில் வசித்து வந்த மேடமின் வீட்டை நோக்கி வேகமாக ஓடினான். வீட்டின் வாசலை அடைந்து கதவை பலமாக தட்டினான். மேடம், சுமதி மேடம், நான் தான் மாதவன். கதவை திறங்கள் மேடம் என்று மாதவன் கத்தினான். ஆனால் உள்ளிருந்து எந்த பதிலும் வரவில்லை. கதவில் ஒரு பெரிய கருப்பு போட்டு தொங்கிக் கொண்டிருந்தது. பக்கத்து வீட்டு ஜன்னல் திறந்தது. ஒரு வயதான பக்கத்து வீட்டு பெண்மணி வெளியே வந்தார். அட மகனே, யாரை தேடுகிறாய்? அம்மா, இங்கே குடியிருந்த சுமதி மேடம் எங்கே போனார்? இந்த பூட்டு எப்போது முதல் இருக்கிறது என்று மாதவன் மூச்சிறைக்க கேட்டான். அட, அவரா? அவர் நேற்று காலையிலேயே ஒரு பெரிய பையையும் பெட்டியையும் எடுத்துக்கொண்டு டாக்ஸியில் சென்று விட்டார். எங்கே போகிறீர்கள் என்று கேட்டதற்கு, இந்த நகரத்தில் என் வேலை முடிந்துவிட்டது, நான் தொலைதூரம் செல்கிறேன் என்று மட்டுமே சொன்னார். எங்கே சென்றார் என்று எதுவும் சொல்லவில்லை. பாவமாக எப்போதும் தனியாகவே இருப்பார் என்றார் அந்த அம்மா. மாதவன் அந்த பூட்டப்பட்ட கதவின் முன்னால் தரையில் அமர்ந்து விட்டான். அவனது கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தோடியது. எந்த பெண்மணி அவனுக்கு நிழல் தந்தாரோ, அவனுக்கு தாயைப் போல் அன்பு காட்டினாரோ, அவனை கல்வி பாதையில் கொண்டு வந்து விட்டாரோ, அந்த பெண்மணி இன்று திடீரென்று எங்கே எப்படி மாயமானார்? மேடம், நீங்கள் என்னை இப்படி விட்டுவிட்டு ஏன் சென்றீர்கள்? நான் எம்ஏவில் முதலிடம் பெறுவதை பார்த்தாவது சென்றிருக்கலாமே. நான் வங்கி அதிகாரி ஆவதை பார்க்காமல் ஏன் சென்றீர்கள்? மாதவன் மனதிற்குள் கதறிக்கொண்டிருந்தான். அவன் நகரத்தில் உள்ள பல பஸ் ஸ்டாண்டுகள், ரயில் நிலையங்கள் மற்றும் மேடமின் தொலைதூர அறிமுகமானவர்களிடம் விசாரித்து பார்த்தான். ஆனால் சுமதி மேடமின் முகவரி எங்குமே கிடைக்கவில்லை. அவர் காற்றில் கரைந்து விட்டது போல் இருந்தார். சுமதி மேடமின் திடீர் மறைவால் மாதவன் உள்ளுக்குள் முற்றிலும் உடைந்து போனான். தன் அடையாளமே தொலைந்து விட்டது போல் அவனுக்கு தோன்றியது. படிப்பில் மனம் ஈடுபடவில்லை. ஆனால் பின்னர்தான் அவனுக்கு சுமதி மேடமின் அந்த பழைய வார்த்தைகள் நினைவுக்கு வந்தன. மாதவன், நீ எப்போதாவது சோர்ந்து போனால் என் உழைப்பும் தியாகமும் வீணாகிவிடும். நீ வறுமையை எதிர்த்து போராடியே தீர வேண்டும்.
மாதவன் தன்னை சரி செய்து கொண்டான். அவன் கண்ணீரை துடைத்து கொண்டு மீண்டும் புத்தகங்களை கையில் எடுத்தான். மேடம், நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, நான் உங்களை தோற்க விடமாட்டேன். நான் ஜெயிக்க முயற்சி செய்வேன். உங்கள் பெயரை புகழ்பெற செய்வேன். மாதவன் உறுதியான முடிவை எடுத்தான். அவன் MA இறுதித் தேர்வுக்கு இரவும் பகலும் நன்றாக படித்து தயாரித்தான். முடிவுகள் வந்தபோது மாதவன் முழு பல்கலைக்கழகத்திலேயே தங்கப்பதக்கம் பெற்று முதல் இடத்தில் தேர்ச்சி பெற்றிருந்தான். பல்கலைக்கழகத்தில் தங்கப்பதக்கம் பெற்ற பிறகு மாதவனின் வாழ்க்கையில் ஒரு புதிய திருப்புமுனை ஏற்பட்டது. அவனது நேர்மையான உழைப்பிற்கும் சுமதி மேடமின் ஆசிர்வாதத்திற்கும் பலன் கிடைக்கும் நேரம் இப்போது வந்தது. போட்டித் தேர்வுகள் மற்றும் வங்கித் தேர்வுகளில் மாதவன் தன் அறிவின் பலத்தால் சிறந்த வெற்றியை பெற்றான். அவன் நேரடியாக ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் அதிகாரியாக தேர்ந்தெடுக்கப்பட்டான். எந்த பையன் கேண்டீனில் பாத்திரம் கழுவினானோ, யாரிடம் 10ஆம் வகுப்பு படிவத்திற்கு பணம் இல்லையோ, அதே மாதவன் இப்போது கோடிக்கணக்கில் பண பரிவர்த்தனை நடக்கும் தேசியமயமாக்கப்பட்ட வங்கியில் அதிகாரியாக அமர்ந்திருந்தான். சில ஆண்டுகள் சிறந்த செயல்திறனுக்கு பிறகு அவனுக்கு பதவி உயர்வு கிடைத்தது. அவன் கிளை மேலாளரானான். சம்பளம் லட்சங்களில் மாறியது. மாதவன் தாம்பரத்தில் உள்ள ஒரு உயர்தர சொசைட்டியில் தனக்கென ஒரு அழகான பரந்த ஃப்ளாட் வாங்கினான். வீட்டில் AC, சோஃபா, டிவி என அனைத்து வசதிகளும் வந்தன. வீட்டின் வாசலில் பளபளக்கும் புதிய வெள்ளை நிற கார் நின்றது. ஆனால் இந்த அனைத்து வசதிகளுக்கு நடுவிலும் மாதவனின் கால்கள் தரையிலேயே இருந்தன. அவன் தன்னை கண்ணாடியில் பார்க்கும் போதெல்லாம் பருத்தி சட்டை அணிந்து கேண்டீனில் வேர்வை சிந்திய அந்த பழைய மாதவனாகவே தன்னை பார்த்தான். சித்தியின் உதவியுடன் மாதவன் தங்கை சுந்தரியின் படிப்பை முடித்தான். சுந்தரி கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் படித்திருந்தாள். சித்தி சுந்தரிக்காக ஒரு நல்ல படித்த பண்பான வரன் கொண்டு வந்தார். மாப்பிள்ளையின் பெயர் நரேஷ். அவர் ஒரு புகழ்பெற்ற IT நிறுவனத்தில் ப்ராஜெக்ட் மேனேஜராக இருந்தார். முக்கியமாக நரேஷும் சுந்தரியும் ஒருவரையொருவர் விரும்பவும் செய்தனர். மாதவன் சுந்தரியின் திருமணத்தை மிகவும் கோலாகலமாக ஒரு பெரிய திருமண மண்டபத்தில் நடத்தி கொடுத்தான். அப்பாவும் அம்மாவும் இன்று உயிரோடு இல்லை. ஆனால் அண்ணனாக மாதவன் சுந்தரியின் கன்னியாதானத்தையும் அனைத்து சடங்குகளையும் மனப்பூர்வமாக செய்து முடித்தான். திருமண நாளன்று சுந்தரி மணப்பெண் உடையில் மாதவனை அணைத்து கொண்டு கதறி அழுதாள். அண்ணா, இன்று அப்பாவும் அம்மாவும் இருந்திருந்தால் உன்னை பார்த்து மிகவும் பெருமைப்பட்டிருப்பார்கள் என்று சுந்தரி விம்மி கூறினாள். சுந்தரி, அப்பாவும் அம்மாவும் சுமதி மேடமும் எங்கிருந்தாலும் நம்மை ஆசீர்வதித்து கொண்டுதான் இருப்பார்கள் மகளே என்று மாதவன் சுந்தரியின் தலையை வருடி அவளை தேற்றினான். சுந்தரி புகுந்த வீட்டிற்கு சென்றாள். ரேவதி சித்தி மாதவனுக்கு திருமணம் செய்து கொள்ளுமாறு அறிவுறுத்தினார். மாதவன் மகனே, இப்போது சுந்தரியின் வாழ்க்கை அமைந்துவிட்டது. நீயும் திருமணம் செய்து கொண்டு உன் குடும்ப வாழ்க்கையை தொடங்கு. ஆனால் மாதவன் பணிவுடன் மறுத்துவிட்டான். சித்தி, இன்னும் எனக்கு நான் முழுமையடைந்ததாக தோன்றவில்லை. என்னை உருவாக்கிய 3 மனிதர்களான அப்பா, அம்மா மற்றும் சுமதி மேடம் ஆகியோரில் மேடம் இன்னும் எங்கே இருக்கிறார் என்று தெரியவில்லை. முதலில் நான் என்னை நிலைநிறுத்திக் கொள்கிறேன். மாதவனின் வாழ்க்கையில் எல்லாமே இருந்தது. ஆனால் ஒரு பெரிய வெற்றிடம் இருந்தது. அவன் தினமும் மாலையில் வேலை முடிந்து வீட்டிற்கு வரும்போது அந்த 3 BHK பெரிய ஃப்ளாட் அவனை விழுங்குவது போல் இருக்கும். அமைதி அவனை கொல்லும். அவன் தினமும் கடவுளிடம் பிரார்த்தனை செய்வான். கடவுளே, எனக்கு ஒரு முறையாவது சுமதி மேடத்தை சந்திக்க வை. அவர் செய்த உதவிக்கு என்னால் பிரதிபலன் செய்ய முடியாது. ஆனால் குறைந்தபட்சம் அவரது காலில் விழுந்து வணங்க ஒரு வாய்ப்பாவது கொடு. அந்த நாளும் வந்தது. அன்று விதி ஒரு அற்புதத்தை செய்தது. கதையின் தொடக்கத்தில் நடந்த அதே சம்பவம். அதே வெள்ளிக்கிழமை மாலை வேளை. வங்கியில் 4:25 ஆகியிருந்தது. வெளியே கேட்ட கூச்சலை கேட்டு மாதவன் தன் கேபினில் இருந்து வெளியே வந்தான்.
ஓய்வூதியம் மறுக்கப்பட்டு வங்கி 2 நாட்கள் மூடப்படும் என்பதால் பெஞ்சில் அமர்ந்து சேலை தலைப்பால் கண்ணீரை துடைத்து கொண்டிருந்த அந்த முதிய பெண்மணியின் அருகில் மாதவன் சென்றிருந்தான். அவரது கைகளில் 500 ரூபாயை வைக்கும்போது மாதவன் அவரது முகத்தை கூர்ந்து பார்த்தான். அவனது காலடியில் இருந்த நிலமே சரிந்தது. அந்த சுருக்கம் விழுந்த முகத்திலும் மங்கலான கண்களிலும் நடுங்கும் குரலிலும் இருந்த அந்த பெண்மணி அவனது சுமதி மேடம். மேடம், நீங்கள்? மாதவனின் குரல் தொண்டையிலேயே அடைத்து கொண்டது. சுமதி மேடம் கண்ணாடியை சரி செய்து மாதவனை பார்த்தார். அவரது நினைவுகளின் மூடுபனியிலிருந்து ஒரு முகம் மெல்ல மெல்ல தெளிவாகியது. மாதவன், அட மாதவன் மகனே, நீயா? சுமதி மேடமின் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தோடியது. மாதவன் வேறு எதையும் யோசிக்கவில்லை. வங்கியின் ஊழியர்கள், செக்யூரிட்டி கார்டுகள் மற்றும் வாடிக்கையாளர்கள் பார்த்து கொண்டிருக்கும் போதே அந்த விலையுயர்ந்த சூட் பூட் அணிந்திருந்த வங்கி மேலாளர் மாதவன் நேரடியாக தரையில் குனிந்து சுமதி மேடமின் 2 கால்களையும் இறுக பிடித்து தன் தலையை வைத்தான். வங்கியின் ஊழியர்கள் அனைவரும் என்ன நடக்கிறது என்று புரியாமல் வியந்து பார்த்து கொண்டிருந்தனர். மேடம், நீங்கள் எங்கே மாயமானீர்கள்? நான் உங்களை எவ்வளவோ தேடினேன். என்னை இப்படி விட்டுவிட்டு ஏன் சென்றீர்கள்? மாதவன் ஒரு சிறிய குழந்தையைப் போல கதறி அழுதான். சுமதி மேடம் மாதவனை மெதுவாக எழுப்பினார். அவனது முகத்தில் நடுங்கும் தன் கைகளால் அன்போடு வருடினார். மாதவன், நீ வங்கி மேலாளர் ஆகிவிட்டாயா? என் மாதவனின் கனவு நனவாகிவிட்டது. மேடமின் குரல் மகிழ்ச்சியிலும் பெருமையிலும் நடுங்கியது. ஆம் மேடம், உங்களால் தான், உங்களால் மட்டுமே. மாதவன் மேடமின் கைகளை தன் கைகளில் பிடித்து கொண்டான். வாருங்கள் என்னுடன். என் வீடு பக்கத்தில்தான் இருக்கிறது. இல்லை மகனே, நான் உன்னுடன் எப்படி வருவேன்? என் குடிசை இங்கே பக்கத்தில்தான் இருக்கிறது. என்னை அங்கே மட்டும் விட்டுவிடு. மேடம் தயக்கத்துடன் கூறினார். குடிசையா? மாதவனின் இதயம் துடிதுடித்தது. மாதவன் மேடமை தன் ஆடம்பர காரில் அமர்த்தினான். மேடம் சொல்லும் முகவரிக்கு அவன் காரை ஓட்டத் தொடங்கினான். தாம்பரத்தின் மிகவும் அழுக்கான ஏழை மக்கள் வாழும் பகுதியில் கார் நின்றது. அங்கே திறந்தவெளி சாக்கடைகள், சேறு மற்றும் பிளாஸ்டிக் தார்பாய் கட்டப்பட்ட குடிசைகள் இருந்தன. மாதவன் காரை விட்டு இறங்கினான். அவன் மேடமிற்கு ஆதரவாக அழைத்து வந்து ஒரு சிறிய குடிசையின் முன் நிறுத்தினான். உள்ளே கதவு இல்லை. வெறும் ஒரு பழைய கிழிந்த சீலை தொங்கிக் கொண்டிருந்தது. மாதவன் அந்த சீலையை விலக்கினான். உள்ளே இருந்த காட்சியைக் கண்டு அவனது இதயம் நடுங்கியது. உள்ளே ஒரு உடைந்த மரக்கட்டில் இருந்தது. மூலையில் ஒரு சிறிய மண் அடுப்பு, ஒரு கருப்பு பானை மற்றும் தண்ணீருக்காக ஒரு பிளாஸ்டிக் டப்பா வைக்கப்பட்டிருந்தது. கூரையிலிருந்து மழை நீர் சொட்டி கொண்டிருந்தது. நூற்றுக்கணக்கான குழந்தைகளின் எதிர்காலத்தை பிரகாசமாக்கிய ஒரு அரசு ஆசிரியை இன்று இந்த நரக வேதனையை அனுபவித்துக் கொண்டிருந்தார். மாதவனின் கண்களில் இரத்த கண்ணீரே வந்தது. மேடம், நீங்கள் இந்த நிலைமையிலா வாழ்ந்து கொண்டிருந்தீர்கள்? இதை எனக்கு ஒருமுறை கூட தெரியப்படுத்தவில்லையே. மாதவனின் குரல் கோபத்திலும் துயரத்திலும் நடுங்கியது. அதே நேரத்தில் பக்கத்து வீட்டு பெண்மணி ஒருவர் அங்கே வந்தார். மாதவனின் பெரிய கார் மற்றும் கோட் டையை பார்த்தார். ஏய் சுமதி, யார் இந்த ஐயா உன்னை பார்க்க வந்திருக்கிறார் என்று அந்த பெண்மணி கேட்டார். சுமதி மேடம் மாதவனை பார்த்தார். அவரது முகத்தில் அளவற்ற பெருமையும் திருப்தியும் தெரிந்தன. அந்த பெண்மணியை பார்த்து மேடம் கம்பீரமான குரலில் கூறினார். இவன் என் மகன். நான் இப்போது இவனுடன் என் வீட்டிற்கு செல்கிறேன். மாதவனின் கண்களிலிருந்து பொலபலவென்று கண்ணீர் வழிந்தது. அவன் மேடமின் கையை இறுக பற்றி கொண்டான். ஆம், நான் இவருடைய மகன்தான் என்று மாதவன் அந்த பகுதியில் இருந்த அனைவருக்கும் கேட்கும் உரத்த குரலில் கூறினான். மாதவன் மேடமின் அற்பமான பொருட்களை அங்கேயே விட்டுவிட்டு அவரை அன்போடு தாங்கி காரில் அமர்த்தினான். இன்று அவரை இந்த இருட்டில் ஒரு கணம் கூட அவன் வைக்கப் போவதில்லை. மாதவன் சுமதி மேடமை அழைத்து கொண்டு தன் உயர்தர சொசைட்டியில் உள்ள 3 BHK ஃப்ளாட்டிற்கு வந்தான். வாசற்படியை எடுத்து வைத்ததுமே மேடம் அங்கிருந்த பிரம்மாண்டம்
சுவர்களில் இருந்த ஓவியங்கள் மற்றும் மென்மையான சோஃபாக்களை பார்த்து ஆச்சரியமடைந்தார். அவர் மெதுவாக கூறினார், மாதவன், நீ இவ்வளவு பெரிய வீட்டில் தனியாகவா வாழ்கிறாய் மகனே? மேடம், இந்த வீடு பெரியதுதான், ஆனால் இதுவரை காலியாக இருந்தது. இன்று நீங்கள் கால் வைத்தீர்கள். இந்த வீட்டிற்கு உண்மையான வீட்டுத்தனம் கிடைத்தது. மாதவன் உணர்ச்சி வசப்பட்டு கூறினான். மாதவன் மேடமை நேரடியாக முதன்மை படுக்கை அறைக்கு அழைத்து சென்றான். இன்றிலிருந்து இது உங்கள் அறை. இங்கே உங்களுக்கு எந்த குறைபாடும் இருக்காது. அன்று இரவு மாதவன் தன் சொந்த கைகளால் சமையலறைக்கு சென்று மேடமிற்காக லேசான மென்மையான சாதமும் பருப்பும் சமைத்தான். இருவரும் சாப்பிட அமர்ந்தனர். மேடமின் கையால் உணவை வாங்கி உண்ணும்போது மாதவனுக்கு பல ஆண்டுகளுக்கு பிறகு தன் அம்மாவின் ஞாபகம் வந்தது. சாப்பாடு முடிந்ததும் மாதவன் மேடமின் கையில் வெதுவெதுப்பான சுடுதண்ணீர் கப்பை கொடுத்து அவருக்கு முன்னால் கீழே தரையில் அமர்ந்தான். மேடம், இப்போதாவது எனக்கு சொல்லுங்கள், நீங்கள் அன்று பள்ளியை விட்டு திடீரென்று எங்கே சென்றீர்கள்? அவ்வளவு பெரிய ஓய்வூதியம் வாங்கும் ஓர் அரசு ஆசிரியை இப்படி ஒரு குடிசைக்கு எப்படி வந்து சேர்ந்தீர்கள்? உங்களுக்கு உண்மையில் என்ன நடந்தது? மாதவன் கெஞ்சும் பார்வையுடன் கேட்டான். சுமதி மேடம் ஒரு பெருமூச்சு விட்டார். அவரது கண்களில் கடந்த கால வேதனைகள் நிழலாடின. மாதவன், மேடமின் குரல் நடுங்கியது. என் சொந்த ஊர் மதுரைக்கு பக்கத்தில் உள்ளது. நான் ஓய்வு பெற்ற பிறகு என் சொந்த ஊருக்கு சென்று வாழ வேண்டும் என்று எப்போதும் விரும்புவேன். அதனால் நான் என் வேலை காலத்தில் கடன் வாங்கி மதுரையில் ஒரு அமைதியான இடத்தில் சிறிய நிலம் வாங்கி வீடு கட்டத் தொடங்கினேன். அப்புறம் என்ன நடந்தது மேடம்? நான் ஒவ்வொரு மாதமும் சம்பளத்திலிருந்து கடனை தவணையாக கட்டி வந்தேன். ஆனால் வீட்டின் வேலை இறுதி கட்டத்தை எட்டிய போதுதான் எனக்கு தெரிய வந்தது. அங்கே உள்ள உள்ளூர் நில மாஃபியாக்களும் ரவுடிகளும் என் பாதியிலேயே கட்டப்பட்ட வீட்டை சட்டவிரோதமாக ஆக்கிரமித்து விட்டார்கள் என்று. நான் பள்ளியை விட்டு நேராக மதுரைக்கு சென்றேன். நான் அந்த ரவுடிகளின் முன்னால் கைகூப்பி வேண்டினேன். நான் ஒரு தனி பெண்மணி. என் வாழ்நாளின் சேமிப்பையெல்லாம் போட்டு இந்த வீட்டை கட்டியிருக்கிறேன். என் வீட்டை என்னிடம் திருப்பி கொடுத்து விடுங்கள் என்று. ஆனால் அந்த அரக்கர்கள் கேட்கவில்லை. மேடமின் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தது. அவர்கள் என்னை அவமானப்படுத்தினார்கள். என்னை மிரட்டி அங்கிருந்து விரட்டினார்கள். போலீஸ், கோர்ட் என்று அலைந்து திரிந்ததில் என் பணம் முழுதும் தீர்ந்து விட்டது. அந்த மன அதிர்ச்சியில் இருந்து என்னால் மீள முடியவில்லை. எனக்கு மீண்டும் தாம்பரத்திற்கு வந்து பள்ளியில் பாடம் நடத்தும் தைரியமே இல்லாமல் போயிற்று. அதனால்தான் நான் அவசரமாக ராஜினாமா செய்தேன். மீதம் இருந்த கொஞ்சம் நஞ்சம் பணமும் மதுரை வழக்கிலேயே முடிந்துவிட்டது. வயதானதால் நோய்களும் சூழ்ந்து கொண்டன. ஒரு உறவினன் எனக்கு உதவி செய்வதாக கூறி தாம்பரத்திற்கு அழைத்து வந்தான். ஆனால் என் சொற்ப ஓய்வூதியத்தையும் பறித்து கொண்டு என்னை நடுத்தெருவில் விட்டுவிட்டான். கடைசியில் நான் அந்த சேரி பகுதியில் தஞ்சமடைந்தேன். இதை கேட்ட மாதவனின் கைமுட்டிகள் இறுகின. கோபத்தில் அவனது முகம் சிவந்தது. மேடம், நீங்கள் ஏன் என்னை தொடர்பு கொள்ளவில்லை? நான் உங்கள் மாணவன்தானே? மாதவன் ஆவேசமாக கேட்டான். சுமதி மேடம் மாதவனின் தலைமுடியை அன்போடு வருடினார். மாதவன், எனக்கு பயமாக இருந்தது மகனே. நான் உன்னிடம் வந்திருந்தால் இந்த ஆசிரியை இன்று தான் செய்த உதவிக்கு கூலி கேட்க வந்திருக்கிறாள் என்று நீ நினைத்து விடுவாயோ என்று பயந்தேன். என் சுய மரியாதையை என்னால் விட்டு கொடுக்க முடியவில்லை. மேடம், நீங்கள் உதவி செய்யாமல் இருந்திருந்தால் இன்று இந்த மாதவன் உயிரோடே இருந்திருக்க மாட்டான். உங்கள் உதவிக்கு கைமாறு நான் 7 ஜென்மம் எடுத்தாலும் செய்ய முடியாது. மாதவன் மேடமின் கைகளை தன் நெற்றியில் வைத்து கொண்டான். மறுநாளே மாதவன் அனைத்து பொறுப்புகளையும் தன் கையில் எடுத்தான். வங்கியின் பெரிய அதிகாரி என்ற அதிகாரத்தை பயன்படுத்தி சுமதி மேடமின் கணக்கின் அனைத்து ஓய்வூதிய ஆவணங்களையும் சரி செய்தான். மேடமின் ஓய்வூதியம் இப்போது நேரடியாக அவரது வங்கி கணக்கிற்கே வரத் தொடங்கியது. அது மட்டுமின்றி மாதவன் மதுரையில் உள்ள அந்த நில மாஃபியாக்களுக்கு எதிராக வங்கியின் சட்டக்குழுவின் உதவியுடன் சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுத்தான். எந்த ரவுடிகள் மேடமின் வீட்டை கைப்பற்றினார்களோ
அவர்களை போலீசார் நேரடியாக சிறையில் அடைத்தனர். மேடமின் வீட்டின் உரிமையும் மீட்டு தரப்பட்டது. வீட்டில் மேடமை கவனித்துக் கொள்வதற்காக மாதவன் 24 மணி நேரமும் தங்கியிருக்கும் ஒரு பணிப்பெண்ணையும் அமர்த்தினான். இப்போது மாதவனின் தினசரி வாழ்க்கை முற்றிலும் மாறியிருந்தது. காலையில் அலுவலகத்திற்கு செல்லும்போது மேடமின் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவதும், மாலையில் வந்ததும் அவரது மடியில் தலை வைத்து நாள் முழுவதும் நடந்தவற்றை அரட்டை அடிப்பதும், இதில்தான் அவனுக்கு வாழ்க்கையின் உண்மையான மகிழ்ச்சி கிடைத்தது. சுமதி மேடம் இப்போது மாதவனின் அம்மாவாகவே மாறிப்போயிருந்தார். சுந்தரி புகுந்த வீட்டிலிருந்து வரும்போதெல்லாம் அவள் முதலில் சுமதி மேடமின் காலில்தான் விழுவாள். வீடு முழுவதிலும் மீண்டும் ஒரு முறை மகிழ்ச்சியான சூழல் நிலவியது. ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலையில் மாதவனும் சுமதி மேடமும் பால்கனியில் அமர்ந்து டீ குடித்து கொண்டிருந்தனர். மாதவன், மேடம் மெதுவாக கூப்பிட்டார். உன் வாழ்க்கை இப்போது சீராகிவிட்டது. ஆனால் இந்த வீடு இன்னும் ஒரு விஷயத்தால் அரைகுறையாக இருக்கிறது. எந்த விஷயத்தால் மேடம்? மாதவன் கேட்டான். உன் கல்யாணத்தால் தான். நான் இப்போது உனக்காக ஒரு நல்ல பண்பான பெண்ணை தேடப் போகிறேன். இந்த வீட்டிற்கு என் மருமகளை அழைத்து வர வேண்டும். மேடம் சிரித்துக்கொண்டே சொன்னார். மாதவனின் முகத்தில் ஒரு அழகான புன்னகை வந்தது. மேடம், நீங்கள் எந்த பெண்ணை தேர்வு செய்தாலும் எனக்கு சம்மதமே. மேடமின் கண்களில் ஒரு தாய் தன் மகனின் குடும்பத்தை உருவாக்கும் போது கிடைக்கும் அதே திருப்தி இருந்தது. பால்கனியில் அமர்ந்திருந்தபோது திடீரென்று மாதவனின் மனதில் பாஸ்கர் சித்தப்பாவின் ஞாபகம் வந்தது. எந்த சித்தப்பா தங்களின் மகிழ்ச்சியான குடும்பத்தை அழித்து அப்பாவின் உயிரை எடுத்து அவர்களை தெருவில் விட்டாரோ, அந்த சித்தப்பாவுக்கு அடுத்து என்ன ஆகியிருக்கும்? மாதவன் ஒருமுறை ஊரில் விசாரித்த போது தெரிய வந்தது. பாஸ்கர் சித்தப்பா அந்த வீட்டை விற்று கிடைத்த பணத்தை சூதாட்டத்திலும் குடிப்பழக்கத்திலும் அழித்து விட்டாராம். அவரது 4 பிள்ளைகளும் அவரை முதிய வயதில் வீட்டை விட்டு விரட்டி அடித்து விட்டார்களாம். இன்று பாஸ்கர் சித்தப்பா ஊரில் ஒரு குணப்படுத்த முடியாத நோயால் பாதிக்கப்பட்டு தனிமையில் அனாதையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். மாதவன் ஒரு சிறிய மூச்சை இழுத்து விட்டான். விதியின் நீதிதான் உலகிலேயே மிகப்பெரியது என்பதை அவன் புரிந்து கொண்டான். யார் மற்றவர்களின் வீட்டை அழித்தார்களோ, விதி அவர்களுக்கு அவர்களின் வாழ்நாளிலேயே நரக தண்டனையை கொடுத்துவிட்டது. மாலை நேரமாகி இருந்தது. சூரியனின் தங்கக் கதிர்கள் பால்கனி வழியாக உள்ளே வந்து கொண்டிருந்தன. சுமதி மேடம் சோஃபாவில் அமர்ந்து மாதவனின் தலையில் எண்ணெய் தேய்த்து கொண்டிருந்தார். மாதவன் அமைதியாக கண்களை மூடி அவரது மடியில் தலை வைத்து அமர்ந்திருந்தான். மேடம், நீங்கள் மட்டும் இல்லை என்றால் இன்று நான் எங்கே இருந்திருப்பேன்? மாதவன் மெதுவாக கேட்டான். மாதவன், கடவுள் ஒவ்வொரு மனிதனின் வாழ்க்கையிலும் யாரையாவது ஒரு ஊடகமாக அனுப்பி வைக்கிறார். நான் வெறும் ஒரு ஊடகம் மட்டுமே. உன்னுடைய தன்னம்பிக்கையும் நேர்மையும் தான் உன்னை இந்த இடத்திற்கு அழைத்து வந்திருக்கிறது. மேடம் அன்புடன் கூறினார். மாதவன் கண்களை திறந்தான். இன்று சொர்க்கத்தில் இருந்து அவனது அப்பாவும் அம்மாவும் அவர்களை பார்த்து மகிழ்ச்சியுடன் சிரித்து கொண்டிருப்பார்கள் என்று அவனுக்கு தோன்றியது. வாழ்க்கையின் கடினமான பயணத்தில் எத்தனையோ புயல்கள் வந்தன, எத்தனையோ உறவுகள் உடைந்தன. ஆனால் இறுதியில் கடின உழைப்பும் நேர்மையும் ஓர் ஆசிரியை அளித்த ஆசீர்வாதமும் தான் வெற்றி பெற்றன. நண்பர்களே, மாதவன் மற்றும் சுமதி மேடமின் இந்த இதயத்தை தொடும் கதை உங்களுக்கு மனப்பூர்வமாக பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய கடினமான காலம் வந்தாலும் நம்பிக்கையை இழக்கக்கூடாது என்பதையும், நமக்கு உதவி செய்தவர்களை என்றும் மறக்கக்கூடாது என்பதையும் இக்கதை நமக்கு கற்பிக்கிறது. மேலும் இந்த கதை உங்களுக்கு எப்படி இருந்தது என்று கருத்து தெரிவிக்கவும். கதை பிடித்திருந்தால் அதை விரும்பி உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். இது போன்ற புதிய சுவாரஸ்யமான கதைகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.